நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறக்கச் சொல் மூலமாக உங்கள் கிளின்டன். பை மோட் மூலமா பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, ஆர்டரும் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற நாட்களும் அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் 10 நாட்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு பொருட்கள் வந்து சேரலை. பை மோட் கஸ்டமர் கேரை கால் பண்ணி கேட்டாலும் எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுதான் நிறைய நபர்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நிறைய நபர்கள் ஒரு சிறிய தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறுகளை சரி செஞ்சுட்டா உங்களுக்கு பயமோட்டில் இந்த பிரச்சனை இருக்காது. எஸ்பிஓ கமெண்டர்ஸ் கிட்ட பயமோட் ரிலேட்டடாக வர பிரச்சனைகள் என்னன்னா, எனக்கு ப்ராடக்ட் இன்னும் வரலை, நான் என்ன செய்கிறது? பயமோட் வாடிக்கையாளர் எண்ணுக்கு நான் தொடர்பு செஞ்சேன், ஆனால் எனக்கு எந்த வித பதிலும் கிடைக்கல. அப்போ அவங்களுடைய தவறுகள் என்னன்னு பயமோட்லையும் கேட்கும்போது, பயமோட்டில் இருந்து சொன்ன மாதிரி 10 நாளைக்குள்ள அந்த கொரியர் போயிடுது. அந்த கொரியரில் இருந்து கால் பண்ணும்போது யார் ஆர்டர் செய்தார்களோ அவங்க இன்னும் அந்த காலை அட்டன் பண்ணாதனால அந்த கொரியர் ரிட்டர்ன் போகுது. இதனால கம்ப்ளைண்ட் செய்கிறது கால் பண்ணாதீங்கன்னு எஸ்பிஓ டெய்லி டாஸ்க், வீக்லி டாஸ்க்னு சொல்லலாம், அதுலேயும் கொடுத்துருக்காங்க. பயமோட் ஷாப்பிங்லையுமே ஸ்டாப் காலிங், அப்டேட் அவர் கஸ்டமர் சர்வீஸ் நவ் ஆன் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நேரடியாக நாம் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, நேரடியாக கிடைக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே கால் செய்கிறோம். அந்த காலில் இருந்து ரீப்ளே வராது, அந்த காலுக்கு அட்டன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு வாட்ஸ்அப் தான் நீங்கள் செய்யணும். உங்கள் பிரச்சனை வாட்ஸ்அப்பில் புரியலை, இது காலில் தான் சரியாகும்னு இருந்தால் பயமோட்டில் இருந்து உங்களுக்கு கால் வரும். இதுதான் சரியான வழிமுறை. இந்த சரியான வழிமுறையை பின்பற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு பயமோட்டில் உள்ள பிரச்சனை தீர்வு செய்யப்படும். அதே மீறியும் உங்களுக்கு இந்த பதில் கிடைக்கலனா கண்டிப்பாக எஸ்பிஓ கமெண்டர்ஸ் கிட்ட சரியான முறையில் கொண்டு வாங்க. உங்களுக்கான பதில் உடனடியாக உங்களுக்கு ஏற்ற பதில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பயமோட்டில் நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் நமக்கு இன்னும் வந்து சேரலை. நம்ம எப்படி ஒரு சரியான முறையில் ஒரு கோரிக்கை, ஒரு கேள்வி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போது நம்ம பயமோட் இ ஷாப்பிங்குள்ளே வந்தாச்சு. இப்போது என்னோடய சைடில் 3 டாட் இருக்கும். இதை டச் பண்ணால் வாட்ஸ்அப், பை அகெயின், கால், இந்த 3 ஆப்ஷனும் இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பை நான் கொடுத்ததுமே டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு போயிடும். வாட்ஸ்அப்புக்கு போனதுமே இப்போ நான் சொல்லுற மாதிரி உங்கள் ஆப்புக்கு உள்ளே வந்த பிறகு சைடில் 3 டாட்டை கொடுத்துட்டு உங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணதோட ஆர்டர் ஐடி பையின்னு போட்டு நாட்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் உங்களுடைய ஆர்டர் ஐடி. என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட், இந்த இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்த பிறகு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உள்ளே வந்த பிறகு நேரடியாக உள்ளே வந்துடலாம். ஸோ வாட்ஸ்அப்புக்கு வந்த பிறகு உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோடய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த பேமெண்ட் மூலமாக ஆட் த கேப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ஆர்டர் ஐடி, பயமோட் ஆர்டர் ஐடின்னு பையின்னு போட்டு இருக்கும்ல, ஸோ அந்த ஆர்டர் ஐடி, அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் அமௌண்ட், கம்ப்ளைண்ட், இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதற்குள்ள பதில் விரைவாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா
கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். இது 48 மணி நேரம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கான பதிவு கண்டிப்பாக வந்திருக்கும். அவங்க கேட்குறது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு நாட்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த நாட்களுக்காக காத்திருங்க. அந்த நாட்கள் முடிஞ்சும் உங்களுக்கு எந்தவித பதில் இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க. அதுக்கு எந்தவித பதில் கொடுக்கலன்னா கண்டிப்பாக கமெண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏற்ற பதில் கண்டிப்பாக எஸ்பிஓ கமெண்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இனிமே பை மோட்டில் ப்ராடக்ட் வரலைன்னா இந்த மாதிரி மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பை மோட்டில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. இந்த மாதிரி பை மோட்டில் ப்ராடக்ட் வராமல் எந்தவித பதிலும் இல்லாமல் இன்னும் வரைக்கும் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதுக்குள்ள பதில் வந்திருக்கா இல்லையான்னு இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நபர்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. நன்றி உறவுகளே. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.